லஞ்ச் பாக்ஸ்க்கு 1 பார்ட் ரைஸாக திணையை வச்சு ஒரு சாம்பார் சாதம் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுக்கு திணை எடுத்துருக்கேன். 125 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுலில் கொட்டிட்டு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 3 நல்லா கழுவிட்டு 1 கப் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை பொன்னீர் ஆக வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம விருப்பமான காய்கறியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். ரொம்ப பெருசாக வேண்டாம். கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். பொடியாக இருக்கிறனால பாதி காய் நல்லா வெந்து கரைஞ்சி வந்துடும். சாதத்துலேயே பாதி காய் அங்கங்கே கடிப்படும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்க திணை அரிசியும் பருப்பையும் இதில் அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். நல்ல தண்ணி ஊற வச்சனால அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பிசுன்னு இல்லாமல் இருக்கும் சிறுதானியங்கிறனால. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்தா அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். இது மேலே கருவேப்பிலை அல்லது கொத்தமல்லி 2ல எது வேணாலும் தூவிக்கலாம். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.